வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். நம்ம எல்லாருமே வீட்டுக்கு தூபம் போடுவோம். தூபம்னா சாம்பிராணி தூபம் போடுறது. அது பொதுவாக நம்ம செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் முக்கியமான விசேஷ தினங்களில் தூபம் போடுவோம். இந்த தூபம் போடுறதுலையும் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைவலிக்கு உண்டான மாத்திரையை மட்டும் போட்டோம்னா அது சீக்கிரம் க்யூர் ஆகும். அதுக்காக நம்ம ஒரு ஃபீவருக்கு உண்டான மாத்திரை போட முடியாது. அதே போல் ஃபீவருக்கு வேற ஏதாவது ஒரு வயிற்று ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு டேப்லெட்டை போடும் பொழுது தான் நமக்கு அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனைக்குண்டான ஒரு தீர்வை நோக்கி போகும் பொழுது அந்த நோய் குணமாகுது இல்லைங்களா? அதுபோல தான் நம்ம வீட்டில் போடக்கூடிய தூபங்களும் நம்ம வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன தூபம் போட்டோம்னா அது சரியாகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடும் பொழுது அதற்குண்டான பலன் ரொம்ப குயிக்காக நமக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த தூபம் போடுறதுலையும் நிறைய மூலிகைகள் அடங்கியிருக்கு. அந்த மூலிகைகளை முறையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நம்ம வீட்டு பிரச்சனைகள் சீக்கிரமாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்குது. இதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஜோதிடம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு காட்டும். அதே போல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் குயிக்காக காட்டும். நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லாட்டா சில பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது போல் பயனடையட்டும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். என்ன மாதிரியான தூபங்கள் போட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சாம்பிராணி தூபம் போடுறதுங்கிறது வாசனைக்காக மட்டும் இல்லைங்க. நம்ம வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணதுக்கு உண்டான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அதனால தான் சாம்பிராணி தூபம் ரெகுலராக போடணும்னு சொல்கிறது. நம்ம வந்து பணம் காசு செலவு பண்ணி ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து ஹோமம் பண்ண முடியாட்டாலும் இந்த தூபங்கள் போடும் பொழுது அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னன்னைக்கு தூய்மைப்படுத்துகிற மாதிரி ஒரு கெட்ட சக்தி உள்ளே வந்ததுன்னா உடனே தூபம் போடும் பொழுது அந்த கெட்ட சக்தி, துர்சக்திகள் நம்ம வீட்டை விட்டு விலகி போகும். இதுதான் வந்து தூபம் போடுவதற்குண்டான ஒரு காரணம். அதே போல் தூபம் போடுறதுனால கண் திஷ்டிகள் போகும், பொறாமை ஆகிய குணங்கள் நீங்கும். யாராவது வேண்டாதவர்கள் வந்துட்டு போயிட்டாங்கன்னா உடனே நீங்கள் தூபம் போடுறது ரொம்பவே நல்லது. யாராவது ஒருத்தர் நமக்கு பகையாக இருக்கிறவங்களோ நம்ம மேலே பொறாமை கொண்டவங்களோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அடுத்த நாளோ சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக தூபம் போட்டுடுங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நீங்கும். அதே போல் சாம்பிராணியில் வந்து அகில் போட்டு தூபம் போட்டிங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் சாம்பிராணியில் அகில் கலந்து, அது நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போடக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணியில் நீங்கள் அகில் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா அகில் மர குச்சிகளும் கிடைக்குது. நீங்கள் அந்த குச்சிகளையும் வாங்கி நீங்கள் அதில் கலந்துக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. அடுத்தது சாம்பிராணியில் தூதுவளை போட்டு நீங்கள் தூபம் இட்டிங்கன்னா, தூதுவளை பொதுவாக கிராமப்புறங்கள்லேயோ இல்லை உழவர் சந்தைகளில் கூட உங்களுக்கு கீரைகளாக கிடைக்கும். இல்லாட்டா பொடி இந்த வகைராக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளிலே கொடுப்பாங்க தூதுவளை பொடி. இதெல்லாம் நீங்கள் அந்த பொடியை வாங்கிட்டு வந்து நீங்கள் சாம்பிராணியில் கலந்து தூபம் போடும் பொழுது உங்களுக்கு குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் வேண்டும்னா நீங்கள் தூதுவளையை போட்டு நீங்கள் தூபம் இடலாம். அடுத்தது சாம்பிராணியில் சந்தனை போட்டு தூபம் போட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சந்தனம்ங்கிறது வந்து மகாலட்சுமின்னு ஒரு ரூபமாக பார்க்கப்படுது. அதனால் சாம்பிராணி போடும் பொழுது அதில் நீங்கள் சந்தனம் கலந்து போடும் பொழுது மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சாம்பிராணியில் அருகம்புல் கலந்து போடும் பொழுது சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். விநாயகருக்கு உரிய பொருள் அருகம்புல்லுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் நீங்கள் சாம்பிராணியில் கலந்து போடும் பொழுது உங்களுக்கு விநாயகருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் சாம்பிராணியில் வெட்டி வேர் கலந்து தூபம் போடும் பொழுது காரிய சக்தி உண்டாகும். தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, பசங்க சரியாக படிக்கலை, அல்லது தொழிலில் முன்னேற்றம் வரலை, தொழிலில் பிரச்சனைகள் இருக்குது, போன காரியம் வெற்றி அடையலைன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் சாம்பிராணியில் வெட்டி வேர் கலந்து நீங்கள் தூபம் போடும் பொழுது உங்களுக்கு காரிய சக்தி உண்டாகும். சாம்பிராணியில் வேப்பலை கலந்து தூபம் போடும் பொழுது
சகல விதமான நோய்களும் நீங்கும். வீட்டில் யாராவது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வேப்பிலையை கலந்து தூபம் போடும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் சாம்பிராணியில் வெண்கடுகு கலந்து தூபம் போடும் பொழுது பகைமை நீங்கும். யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, யாருக்கிட்டையாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது, அக்கம் பக்கத்து வீட்டில் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெண்கடுகை கலந்து நீங்கள் தூபம் போடலாம். அப்போது எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க, இல்லைன்னா எதிரிகள் அடங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு உண்டாக்கும். அடுத்தது சாம்பிராணியில் வெண்குங்குளியம், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த வெண்குங்குளியத்தை வாங்கி பொடி பண்ணி நீங்கள் தூபம் இடும் பொழுது துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் விலகி போகும். யாராவது ஒருத்தர் பயப்படுறது, இல்லை கெட்ட நிகழ்வுகள், கெட்ட சகுனங்கள் நம்ம வீட்டில் ஏற்படுறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா கெட்ட கனவுகள் வர்றது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு காண்டுட்டோன்னாலும் நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் இந்த வெண்குங்குளியத்தை, இது வெள்ளை கலரில் கிடைக்கும், குங்குளியம் கல் மாதிரி படிகார கல் மாதிரியே இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் தூபம் போடலாம். அது போடும் பொழுது உங்களுக்கு அந்த துஷ்ட சக்திகள் நம்ம வீட்டை விட்டு விலகும். அதே போல் சாம்பிராணியில் ஜவ்வாதி போட்டு வழிபடும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அந்த காலத்துலலாம் பணக்காரங்க பார்த்திங்கன்னா ஜவ்வாது கலந்து குங்குமம் இடுவாங்க, எல்லா இதுலேயும் ஜவ்வாது கலந்துப்பாங்க. அப்படி கலந்து ஜவ்வாது யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் லக்குங்கிறது நமக்கு ஏற்படும். அடுத்தது சாம்பிராணியில் வேப்பம்பட்டையை கலந்து தூபமிடும்போது பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நீங்கும். நீங்கள் யாராவது நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இது கொடுக்குறாங்க, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு துர்சக்திகள் பண்ணியிருக்காங்க, நம்மளால் முன்னேற்றம் தடைபடுதுங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனைகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, நமக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் வேப்பம்பட்டை, வேப்பங்கொட்டை எது கிடைச்சாலும் சரி, அதை இடித்து நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் கலந்து போடும் பொழுது இந்த துர்சக்திகள், பில்லி, சூனியம் இது எல்லாமே நம்மை விட்டு விலகும். அடுத்தது சாம்பிராணியில் நாய்க்கடுகு போட்டு தூபமிட்டிங்கன்னா துரோகிகள் நம்மை விட்டு விலகுவார்கள். நமக்கு கூடவே இருந்து கூலி பறிக்கக்கூடிய துரோகிகள் நிறைய நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அது சொந்த பந்தமாகட்டும் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் நம்மளை விட்டு விலகணுன்னா நீங்கள் நாய்க்கடுகு, இது நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இந்த நாய்க்கடுகை வாங்கி நீங்கள் தூபம் போடும் பொழுது துரோகிகள் நம்மை விட்டு விலகுவார்கள். அடுத்தது சாம்பிராணியில் காய்ந்த துளசியை நீங்கள் போட்டு தூபம் போட்டிங்கன்னா காரிய தடை, திருமண தடை இது எல்லாமே நீங்கும். அடுத்தது சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணி போட்டு தூபம் போட்டிங்கன்னா மகான்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். நிறைய பேர் நம்ம மகான்களெல்லாம் வழிபடுவோம், அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கணுன்னா நீங்கள் கரிசலாங்கண்ணி பொடியை வாங்கி நீங்கள் தூபம் போடலாம். சாம்பிராணியில் நன்னாரி வேர் போட்டு தூபம் போட்டிங்கன்னா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். நன்னாரி வேர் நம்ம எல்லாருமே பொதுவாக கூலிங்காக யூஸ் பண்ணுவோம், நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட வேரே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. அதை நீங்கள் வாங்கி தூபம் போடும் பொழுது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அடுத்தது சாம்பிராணியில் மருதாணி இலையை பொடி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும்.